Hey guys, welcome back. இந்த மாசம் OnePlusல இருந்து ஒரு புது சம்பவம் பண்ண இருக்காங்க. OnePlusக்கு வேணா அது ஒரு புது சம்பவமா இருக்கலாம். நம்மளுக்கு வந்து ரெகுலரா பார்த்துட்டு இருக்க சம்பவம் தான். ஸோ இந்த மாதம் 28ஆம் தேதி அவங்களோட நாட் சீரீஸில் வந்து நாட் சி ரீசெண்டாக ஒரு 2 மாதம் முன்னாடி லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா. அதுக்கு ஒரு லைட்டர் வெர்ஷன் வந்து இந்த வாட்டி கொண்டு வராங்க. நாட் சி பார்த்த மாதிரி வந்து இதுவும் வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனை தான் கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதம் 28 பார்த்தோன்னா இந்த நாட் CE2 லைட் மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் ஆனால் 10 சீரீஸில் வந்து 10R இருக்குது. ப்ளஸ் வந்து நாட் சீரீஸ்லேயே வந்து TWS இந்த மாதிரி நிறைய கொண்டு வராங்க. பட் இனி நம்ம வீடியோவில் வந்து நாட் CE2 லைட்டில் இவங்க என்ன ஸ்பெக்ஸ்லாம் ஆஃபர் பண்ண போகிறாங்கன்னு ஒரு குயிக்காக கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு குட்டி ப்ரமோஷன் தான். நம்ம சேனலுக்காக டெலிகிராமில் வந்து ஆஃபர் சேனல் வச்சுருக்கோம். இந்த ஆஃபர் சேனலில் ஆன்லைனில் இருக்கக்கூடிய டீல்ஸ் எல்லாத்தையும் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் நீங்கள் யாராவது வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம், ஏன்னா OnePlus வந்து ரெட்மி ரியல்மி மாதிரி நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸை ஃப்ளட் பண்ணிகிட்டு இருக்காங்களேன்ற மாதிரி. OnePlus இனிஷியலாக மார்க்கெட்டுக்கு வந்தப்போ ஒரு சில ஃபோன்ஸ் தான் வந்து லான்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இயர்லி ஒரு ஃபோன் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த T சீரீஸ் வந்து கொண்டு வந்தாங்க. பட் ஸ்டில் நம்ம இப்போ OnePlus இருக்க நிலைமையை பார்க்கும்போது OnePlus ஒரு கமர்ஷியல் பிராண்டாக மாறிட்டாங்கன்றது வந்து கண்டிப்பாக நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். ஏன்னா ஒரு பிராண்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு ஃபோன் 2 ஃபோன் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அவங்களால கொடுக்க முடிஞ்ச பெஸ்ட் வந்து அந்த 2 ஃபோன்ஸில் கொடுக்க முடியும். அந்த 2 ஃபோன்ஸை வந்து பக்காவாக ட்ராக் பண்ண முடியும். நாட் 2 இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ண ஃபோன்ஸ் தான் அது. நாட் 2க்கு வந்து இன்னும் Android 12 அப்டேட் வரல. OnePlusோட ஓன் வெப்சைட் சப்போர்ட் பேஜ்லேயே வந்து நாட் 2 வந்து அன்லீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஃபோனுக்கு எப்போ அப்டேட் வரும் நம்மளுக்கும் ஒரு ஐடியா இல்லை. OnePlusக்கு ஐடியா இருக்கா இல்லையான்றது மாதிரி எதுவுமே தெரியல. ஒரு கமர்ஷியலான இந்தியன் மார்க்கெட் நம்ம எடுத்துகிட்டோம்னா OnePlusக்கு வந்து ஒரு ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் டேக் வந்து இன்னமும் இருக்குது. பட் ரெகுலராக வந்து டெக்கு ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் OnePlus இப்போ என்ன ட்ராக்ல போயிட்டு இருக்காங்கன்னு. பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது OnePlus எப்போ அது வேறு லெவல் பிராண்ட் ஆச்சு, ஒரு ப்ரீமியம் பிராண்ட் அப்படின்னு தான் வந்து மக்கள் இன்னமும் நினச்சிட்டு இருக்காங்க. எஸ், ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல இம்பாக்ட் வந்து இதுக்கு முன்னாடி அவங்க லான்ச் பண்ண ஃபோன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இனிஷியலாக ஒரு ஃபோன் கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறமா வந்து வருஷத்துக்கு 2 ஃபோன் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து ரீசெண்டாக நாட் சீரீஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நாடுக்கே வந்து குட்டி மேலே குட்டி போட்டு வந்து நிறைய ஃபோன் கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் OnePlusக்கு வந்து ஒரு பிராண்ட் இமேஜ் இருக்கிறதுனால வந்து இன்னமும் நிறைய பேர் வந்து OnePlusஸை கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் என்னென்னா OnePlus ஆக்சிஜன் OS 11 வரைக்குமே வந்து நல்லா இருந்தது. 12 இருந்து நம்ம பார்த்தோன்னா வந்து கலர் OS மெர்ஜர் இந்த மாதிரி நிறைய போயிட்டுருக்கு. பட் இப்போ இவங்க லான்ச் பண்ணக்கூடிய OnePlus நாட் CE2 லைட் வந்து ஒரு மிட் ரேஞ்சில் தான் லான்ச் பண்ணுறாங்க. ஒரு ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. ஒரு நாட் CE ஏற்கனவே லான்ச் பண்ண ஃபோன் வந்து 25,000 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட ஒரு கம்மியான ப்ரைஸ் டேக்ல வந்து இந்த CE2 லைட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அமேசானில் நம்ம போய் பார்த்தனால வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ப்ளூ கலர் வேரியன்ட் வந்து இங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. எப்பவும் பார்க்குற மாதிரி ஒரு கிரே கலர் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் லாஸ்ட் மினிட்ல வேறு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும். என்ன கலர் வேரியன்ட் கொண்டு வராங்க அப்படின்னு ஒன்ஸ் லான்ச் ஆனதுக்கப்புறமா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பேக் சைட் கேமரா டிசைன் பார்த்தோன்னா இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி தான் அந்த பெரிய கேமரா செட்டப்போட கொண்டு வராங்க. பெரிய கேமரா செட்டப் மாதிரி அவுட்லுக் நம்ம கொடுத்தோன்னா ஃபோனோட கேமரா வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பிராண்ட் நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் இப்போ மார்க்கெட்டில் முக்கால்வாசி ஃபோன் வந்து பெரிய பெரிய கேமரா செட்டப்போட தான் வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரியர் கேமரா டிசைன் பார்க்கறதுக்கு Realme 9 Pro 5G ரீசெண்டாக லான்ச் பண்ணால் நம்ம சேனலையும் வந்து கவர் பண்ணி பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபோனோட பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ கேமரா செட்டப்பாக இருக்கட்டும், அந்த LED ஃப்ளாஷ் பிளேஸ்மெண்ட் எல்லாமே வந்து 9 Proக்கு சிமிலராக தான் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. எதனாலன்னு பார்த்தோன்னா இதில் வந்து LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. போன வாட்டி நம்ம நாட் CEல பார்த்தோன்னா CEஆ இருக்கட்டும் CE2 ரெண்டுமே வந்து AMOLED டிஸ்பிளே டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வாட்டி கொஞ்சம் ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக லான்ச் பண்ணுறதுனால LCD இந்த வாட்டி போயிருக்காங்க. லீக்ஸ் படி பார்த்தோன்னா 6.58 இன்ச் கொண்ட ஒரு LCD டிஸ்பிளே யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் பற்றி பெருசாக எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை. LCD யூஸ் பண்ணிருக்கிறதுனால 128 ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணுறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. பட் லாஸ்ட் மினிட்ல வந்து அஃபோர்டபுளாக லான்ச் பண்ணுறோன்ற பேரில் வந்து 90Hzக்கு ஸ்டிக் ஆனாலும் ஆவாங்களா என்னன்னு தெரியல. இப்போதைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் மட்டும் கன்ஃபார்மாக இருக்குது. ப்ராசஸர்னு பார்க்கும்போது ஏற்கனவே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் கீக் பெஞ்சில் லிஸ்ட்டாக இருந்து கீக் பெஞ்சோட சிங்கிள் கோர் ஸ்கோர், மல்டி கோர் ஸ்கோர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து Snapdragon 695 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இவங்க பவர் பண்ணியிருக்கதா தெரியுது. 695 இப்போ மார்க்கெட்டில் பார்த்தோன்னா இந்த 15,000 to 20,000 செக்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசராக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி 720G 732Gலாம் பார்த்துருந்தோம். அதுக்கு ஒரு சக்ஸஸராக வந்து இந்த 695 கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் நார்மல் டே டு டே யூசேஜ், கேஷுவலான கேம்ஸ் எல்லாமே வந்து தாராளமாக ப்ளே பண்ணலாம். நார்மல் யூசேஜ்க்கு வந்து எந்த ஒரு இஷ்யூமே இருக்க போகிறது இல்லை. நம்ம சேனலில் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ண 695 ஃபோன்ஸ் வந்து நல்ல ப்ராமிசிங்காக இருந்திருக்கு. 695ல ஒரு சைடு வந்து 4K வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னா டெய்லி ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து எல்லாரும் 4K வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்காங்களான்னு சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து ஸ்டோரேஜ் ரெஸ்ட்ரிக்ஷனுக்காக 1080pலேயே வந்து ஸ்டிக் ஆகிட்டு இருக்காங்க. பட் இதில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு
இருக்குது அப்படின்னா அது ரொம்ப சூப்பர் எஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கு. 695 எஃபிஷியன்சி வைஸ் வந்து அடித்து துவம்சம் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயத்தில் இவங்க ப்ராசஸர் சூஸ் பண்ணது வந்து நல்ல விஷயம் தான். பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு OnePlus பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணதில் வந்து 5000 mAh பேட்டரியோட வருது. ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரியை வந்து பேக் பண்ணியிருக்காங்க. இதை சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 33 வாட் ஊக் சார்ஜர் யூஸ் பண்ணுறாங்க. OnePlusோட ரெகுலராக அந்த வாப் சார்ஜர்லாம் யூஸ் பண்ணல. எப்பவும் போல் வந்து டைப் சி சார்ஜிங் போர்ட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹெட்ஃபோன் ஜாக்கை வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஸ்கிப் பண்ணல. ஏன்னா பட்ஜெட்டில் லான்ச் பண்ணுறதுனால அதையும் வந்து ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து கழுவி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டில் நம்மளுக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. பட் அலர்ட் ஸ்லைடர் மட்டும் தான் வந்து இந்த வாட்டி தூக்கி இருக்காங்க. ஏன்னா நாட் CE 2லேயே வந்து நம்ம அதை மிஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு லைட்டர் வெர்ஷன் அப்படின்றப்போ வந்து எப்படி அதெல்லாம் எதிர்பார்க்க முடியும்னு சொல்லுங்கள். ஸோ அதையே வந்து இந்த வாட்டி தூக்கிட்டாங்க. கேமரான்னு பார்க்கும்போது BBKவோட சொந்த சொத்தான அந்த Sony IMX 471 16 மெகாபிக்சல் கேமரா தான் வந்து ஃப்ரண்ட்லியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பல வருஷமாக BBK ஃபேமிலி ஃபோன்ஸில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Oppo, Realme, OnePlus மாற்றி வந்து இதே சென்சார் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குடவுன்ல இன்னும் இந்த சென்சாருக்கான ஸ்டாக் காலியாகல போல. ரியர் கேமரா செட்டப்னு வந்தோன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. மெயின் கேமரா மட்டும் 64 மெகாபிக்சல் மட்டும் கொஞ்சம் பலமாக தான் இருக்குது. பட் யூஸ் பண்ணியிருக்க சென்சார் வந்து ஆம்னி விஷனாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது. ஏன்னா போன ஜென்ரேஷனில் நம்ம நாட் CE 2லேயே வந்து ஆம்னிவிஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஆம்னிவிஷன் யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. அது நம்ம வந்து பெருசாக ஷாக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. பட் மற்ற 2 கேமரா இருக்குது பார்த்தீங்களா, இது மோஸ்ட்லி வந்து டெப்த் அண்ட் மேக்ரோவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது. பட் அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அல்ட்ரா வைட் வந்து இருக்காது. பட் ஸ்டில் ஒரு 5 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கொடுக்கறதுக்கு கொடுக்காமல் இருக்கிறது வந்து எவ்வளோ பரவாயில்ல தான். சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது இந்த வாட்டி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா OnePlus வந்து லேட்டஸ்ட் Android 11ஓட தான் கொடுக்க போகிறதா வந்து ரூமர்ஸ் வந்துட்டுருக்கு. பட் இது ஒரு கன்ஃபார்ம்டு ஸ்பெக்கு கிடையாது. ஒன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி மேலும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கப்புறமா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 11 One UI நிலையை வந்துட்டுருக்கு. Oxygen OS 11ஓட தான் வருது. அவுட்டர் டிசைனு ப்ளஸ் இந்த ஸ்பெக்கெலாம் வச்சு பார்க்கும்போது Realme 9 Pro 5G வந்து OnePlusோட பேரோட இதை கொண்டு வராங்களான்ற மாதிரி வந்து சில டவுட்டாக இருக்குது. பட் 9 Pro 5G வந்து ஒரு நல்ல ப்ரைஸுக்கு கொண்டு வந்தாங்க 18,000 ரூபாய்க்கு. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அரௌண்ட் அந்த 18,000-19,000 வந்து கொண்டு வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. 9 Proவையே மொக்க பண்ணுற மாதிரி ரியல்மிலேருந்து ஸ்பீட் எடிஷன் வந்து 778Gயோட கொண்டு வந்துட்டாங்க 20,000க்கு. ஸ்டில் நம்ம OnePlus நாட் CE 2 வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துருந்தேன். ஒரு ஜென்ரேஷன் பழைய சாஃப்ட்வேரில் ரன் ஆகிட்டு இருந்தாலுமே வந்து அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து Android 11ஓட வந்ததுன்னா அது கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். Realme 9 Proவாக இருக்கட்டும், ஸ்பீட் எடிஷன் எல்லாமே வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்மளுக்கு Android 12ஓட வருது. Realme UIயில் கிடைக்கக்கூடிய சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. அவங்களும் வந்து ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக அப்டேட் வந்து புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. OnePlus எப்போ Oppo கிட்ட வந்து மர்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆனாங்களோ அப்டேட்டோட ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. OnePlus தனியாக இருந்தவருக்குமே வந்து Oxygen OS ஸ்மாஷ் பண்ணிகிட்டு இருந்தது. ப்ளஸ் அப்டேட்டோட ஃப்ரீக்வன்சி எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது. நல்ல ஒரு ஸ்டேபிளான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டு இருந்தது. வீட்டில் யாராவது பெரியவங்க உங்களுக்கு ஒரு லைட் வெயிட்டான ஃபோன் வேணும் அப்படின்னா வந்து நாட் CE 2 வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதை வாங்கியிருக்கவங்களும் வந்து பெருசாக வந்து இஷ்யூ எதுவும் சொல்லலை. பட் இப்போ நாட் CE 2 லைட் வந்து ஏற்கனவே இதே ப்ரைஸில் இருக்கக்கூடிய Vivo T1 இருக்கட்டும், Realme 9 Pro இதுக்கெல்லாமே வந்து ஒரு சிமிலர் ஸ்பெக்கு தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ஷேர் பண்ணுது. பட் OnePlus கிட்ட என்ன ஒரு தனியாக யூனிக்னஸ் இருக்குது அப்படின்னா OnePlusோட அந்த பிராண்ட் இமேஜ், இந்த பிராண்டை நேம் வச்சுட்டு வந்து நிறைய யூனிட்ஸ் வந்து இவங்க கண்டிப்பாக செல் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் உங்களில் எத்தனை பேர் வந்து இந்த 20,000 ரூபி ப்ரைஸ் ப்ராக்கெட் இந்த ஃபோனை லான்ச் பண்ணால் நான் ரெடியாக இருக்கேன் ப்ரோ வாங்குறதுக்குன்றது மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். Android 12ஓட 17,000-18,000 லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ரைஸில் மற்ற ஃபோன்ஸுக்கு போகிறது நம்ம OnePlusக்கு போகலாமே அப்படின்னு சொல்லலாம். பட் என்ன ப்ரைஸ்க்கு இவங்க லான்ச் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். ஒரு 20-21 போயிட்டாங்க அப்படின்னா ரியல்மிலேயே வந்து நமக்கு ஸ்பீட் எடிஷன் இருக்குது. 21,000 வந்து IQ Z5 இருக்குது. அப்படியே பட்ஜெட் கொஞ்சம் அப் பண்ணிங்கன்னா M52 இருக்குது. ரியல்மிலேயே வந்து 9 Pro Plus இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் இருக்குது. OnePlus ப்ரைஸிங்கில் சர்ப்ரைஸ் பண்ணுறாங்களா இல்லை டிமிக்கி தராங்களான்றதை வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த வருஷம் லான்ச் ஆன ஃபோன்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்டாக ஓரளவுக்கு வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் வந்துட்டுருக்கு. நம்ம ரீசெண்டாக நம்ம சேனலில் கவர் பண்ண ஃபோன்ஸே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் ஒரு ப்ரீமியமான ப்ரைஸ் டேக்கில் தான் வந்து ஃபோன்ஸ் வந்துட்டுருக்கு. 2021 லான்ச் பண்ண ஃபோன்ஸே வந்து இப்போ லான்ச் பண்ணக்கூடிய ஃபோன்ஸை விட பெட்டராக இருக்குது. நான் என்ன மாடல் சொல்ல வரேன் அப்படின்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.